அப்புறம் எங்க முருகன் வாய விழுந்து நக்கிட்டு இருக்காப்ல ஏறிக்கிட்டு இருக்காப்ல. ஹலோ ஹலோ அட எதிரே ஐயா ஐயோ சீல ஒழுங்கா கட்டி இருக்குங்க. கோட்டை ஜாஜா போறாரு, அங்கிட்டு விழுக போறாரு. இல்ல இது அட போமா புடிமா. இல்ல இது யாரு நாடகத்தை கெடுக்கணும்னு. ஐயா அண்ணா என்ன கேரக்டர் பண்ணாலும் கெட்டப் மாத்தலாம், இதுல கரெக்டா இருக்காரியா. ஹலோ இது ஐயா ஸ்டடியா இருக்காரா? என்ன ஸ்டடி? அவர் ஸ்டடியா இருக்காரா? இப்ப யாருங்க குடிக்க சொன்னது? மாப்ள சரவணா, நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க சரவணா. அண்ணா இவ்வளவு இதுலயும் கரெக்டா இருக்கீங்க. ஹலோ என்ன தப்பா நினைச்சுக்க? என்ன தப்பா நினைக்கிறது? இப்படி பண்ணி போட்டு அப்ப தப்பா நினைக்கிறது யார்? உங்க அப்பா ஒரே குத்து. அது ஆர்வன் எப்படியா குப்பை தொட்டியா? ஹலோ ஹலோ கட்டி பிடிக்கிறப்போ என்ன கேரட் பண்ணாலும் அந்த அவ்வளவு போதையில அது கண்ணு தெரியுது பாரு. உங்க போட்ட அருமையா இருக்கு. யோ அது முருகன் போட்டாயா? ஏன் போட்டா எங்கயா இருக்கு? முகம் அப்படியே என்னது முருகன்? ஹலோ முகம் அப்படியே அப்படியே இருக்கா? முகம் அப்படியே இருக்கா? போய் மூஞ்ச நக்கிட்டு கிடக்குற. முகத்தை நக்குன வேற எதுவும் நக்குல. யோ தேவலாம் பேசிக்கிட்டு இருக்க. அது முருகன் போட்டாயா? தப்பா நினைச்சிட்டீங்க. ஏதோ செய்யணும்னே இவர் சாப்பிட்டுருப்பாரு. இருக்கு மனசு சரியில்லை. சாப்பிட்டு இருந்தா எப்படி மனசு சரியில்லையா? இருமா ஒரு ஆம்பளை அழுகுறாப்புல மனசு அங்க. ஹலோ என்ன பத்தி ஆத்தா எல்லாம் உடஞ்சி. இருமாப்ல நான் குடிச்சிட்டேன். ஏங்க குடிச்ச? என்னங்க பிரச்சனை? குடிச்சிட்டேன் வேற யாரும். அது இருமாப்ல கேட்போம். உங்க அப்பா தான் குடிச்சிட்டு வந்திருக்காங்க, நீங்க வேற ஏன் உங்களுக்கு கொடுக்காம குடிச்சிட்டாரா? அவர் மட்டும் தனியா குடிச்சிட்டு வராப்ல. மேனே சரவணா உங்களுக்கு இருக்கா? கோச்சரே அப்பா கட்டிங் வச்சிருக்கேன் உனக்கு இருக்கு. அப்பா நல்ல அப்பே நல்ல மயன். நாங்க சேர்ந்து தான் குடிப்போம் எப்பவுமே. யோ இப்போ ஏங்க குடிக்கிற அளவுக்கு என்னங்க பிரச்சனை? இப்போ ஒழுங்கா தானங்க வந்துட்டு போனியா? மனசு சரியில்லைன்னா என்ன? மனசு சரியில்லை. மனசு சரியில்லாத அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? இங்க பாரு, நீ இப்ப பிள்ளையோட தான் வர போற. ஹலோ நல்லா இருக்கு. ஆனா மனசு சரியில்லைன்ட்டு இப்படி போட்டுக்கிட்டு அமுக்குறிய. என்ன பிரச்சனை? எதனால குடிச்சியா அதை சொல்லுங்க. மைசூர் சாண்டல் சோப்பா நல்லா வாசனையா இருக்கீங்க. என்ன சோப்புன்னு முதற்கொண்டு எல்லாமே சேர்ந்து செய்வேன்ட்டு இதை மட்டும் நீங்க மட்டும் பண்றியா? பாத்தீங்களா? நீ வந்து பாக்குறியா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். அப்புறம் படி மனசு சரியில்லை. ஹலோ மனசு சரியில்லை என்னங்க பிரச்சனை? லவ் மேட்ரு. லவ் மேட்ரா? லவ் மேட்ரா? காதல் பண்ணீங்களா? காதல் தோல்வி. என்ன நடந்துச்சு? ஐயோ பாவாடை கழட்டாம விட மாட்டாப்ல. அடங்கிட்டு வாமா நீ. அவர் காலை புடிச்சு கும்பிடுறாரு, எனக்கு பாவாடை கழட்டாம. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. அவ மகா மோசமானவ. என்னங்க சொல்றீங்க? அப்படி என்னங்க சொல்றியா? ஐயோ என் பாவாடையாது. அது அவர் அந்த பிள்ளை ஏங்க காதல் பண்ணீங்களே, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணல இல்ல? ஏன் பண்ணிக்கிறோம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். அந்த பிள்ளை கேட்கலையா? கால்ல விழுந்து அழுது கண்ணீரால அவ பாதத்தை கழுவு. ஏங்க ஹலோ அவ அப்பா அம்மா எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? அப்பா அம்மா எல்லாம் என்னை மருமகனேன்னு கூப்பிடுவாங்க. ஓ அவ அண்ணன் தம்பி எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? அவங்க ஒரு மச்சான் மச்சான்னு திட்டுறாங்க. சபாஸ் இப்ப புரிஞ்சு போச்சு. அவங்க தாய் மாமன் தகராறு பண்ணானா? அவன் என்ன சகல நான் இன்னும் சாகலே கிடையாது. அப்ப உங்க காதல் யாருதாங்க பிரச்சனை? என்ன நடந்துச்சு? எப்பா என்ன பிரச்சனையா தான் பரவாயில்லப்பா, எப்படியாவது அவங்க காதல சேர்த்து வச்சிருங்கப்பா. நான் கூட்டு போய் இந்த வண்டி எடுமா. வண்டி எடுங்க. அந்த வண்டியை நான் எடுக்க முடியாதுப்பா. அது என்ன பைக்? வண்டி எடுக்காதீங்க. வேணுப்பா அது. போகாதீங்க. உங்க காதல நாங்க சேர்த்து வைக்கிறோம். ஐயோ வரமாட்டா. எம்படி செலவானா பரவாயில்லங்க, எங்க அப்பா செலவு பண்ணி சேர்த்து வைப்பாரு. பிள்ளைகிட்ட நாங்க பேசி நானும் மகளும் சேர்ந்து உங்களுக்கு கட்டி வைக்கிறோம். ஒரு தலைவர் சொல்லி அவ கேட்கல. எப்படி கேப்பா? அந்த பிள்ளை என்னதான் சொல்லுது? அவ ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. என்னன்னு? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என் புருஷன் கூட தான் இருப்பேங்கிற. முத காதலை கள்ள காதலா? கள்ள காதலா நொல்ல காதலா? எவன் முண்டாட்டியா என்ன? காதல் என்பது பொது உடமை, கஷ்டம் மட்டும் தானே தனி உடமை. பைக் எடுத்து இப்போ மண்டையை போட போறேன். ஊரா முண்டாட்டியா காதல் பண்ணிவிட்டு அதை ஒத்துக்கலையா? எவன் முண்டாட்டியா? நான் காதல் பண்றேன், என் சௌரி என் சொந்த பிரச்சனை. நீ தப்பா செய்யாங்க. யோ மூளை ஜாக்கெட்டை கழட்டி போடாம போயாங்கிட்டு. ஓகே நான் பப்ளிக்ல மன்னிப்பு கேட்டேன். நீ தயவு செய்து குடிச்சுக்காங்க. நான் குடிச்சிட்டேன். அதான் குடிச்சிட்டியா தெரியுமே. வேற யாரும் இல்லை, உங்க பப்புன்னு அறியிருந்தேன். முகர கடையை பாருங்க. கவலைப்பட. நாடகம் தெளிவா இருக்கேன். எப்படி தெளிவா இருக்கும்? தண்ணியா போட்டு கிடந்தா கண்மார் இருக்கு நாடகம். அது எப்படியா கண்மார் இருக்கும்? இன்னும் திருந்தாம தெரியுற. கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன்.
எனக்கு 3:45க்கு ஒரு கிங்லிஷ் கோட்ல ஒரு பவுண்ட் 1/2 லிட்டர் வாங்கிட்டேன் உசுப்புங்க. ஏய் கிங்லிஷ், ஏய் இங்கறியா? ஹலோ, அடா அவரை எழுப்புமா. ஹலோ, இங்கறியா? எந்திரியா முதல்ல. நாடகம் நடிக்க வந்தீங்களா? அந்த பிள்ளைக்கு வயிற்றுச்சே. அந்த பிள்ளைக்கு வயிற்றுச்சலா? என்ன வயிற்றுச்ச? நான் அந்த பிள்ளை மாதிரியே படுக்கிறேன். நீங்க அந்த பிள்ளை மாதிரியே படுக்கிறீங்களா? ஹலோ, எந்திரியா முதல்ல. உனக்கு அறிவு இருக்கா? என்னையா? என்னைய போய் எந்திரிக்கிற எந்திரிச்சாதான் அருள் இல்ல. என்னைய போய் ரோத்திரியம் பண்றேன். ஆமா, எத்தனை வருஷங்கள். கையில பிடிச்சி தூக்குமா? என்னது? கையை பிடிச்சி தூக்கு. தூக்குனா மட்டும் நீங்க எந்திரிச்சிரீங்களா? அதெல்லாம் கண் மாதிரி இருப்பேன். கொஞ்சம் முன்னது ஆகும் அவ்வளவுதான். நீ எப்பமா சரக்கு அடிச்சா? நான் எங்கப்பா சரக்கு அடிச்சேன்? அவரோட சேர்ந்து நீனும் தடுமாறிய. ஐயோ அதுதான் என்ன தடுமாறு. யோ நிப்பாடியா மோல. குடியாரன் நீ பேசுன கொல்ல விழுந்துருந்த இடத்துல. அப்புறம் குடியாரன் சொல்லாம என்ன அற போதா நாயே. ஐயோ குடியாரன் நீ திட்டுறியே. குடிச்சு பார் அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். உன் கூட நாடகத்துக்கு வந்ததுக்கு என்னையும் குடிக்க சொல்லுவியா? காலங்காத்தால வெறும் வயிற்றுல கட்டிங்க ஊத்திட்டு அதை இழுக்கிறதுக்குள்ள நாங்க வர்ற வாடு இருக்கே. ஐயோ எங்கப்பா ஜாலியா தானே குடிக்கிறாங்க. வீரன் ஒரு சரக்கு போட்டிருக்காங்க. மூடிய திறந்தா 3 கிலோமீட்டருக்கு வீசுது. அதை கிளாஸ்ல ஊத்திட்டு கிட்ட கொண்டு போனா என்னங்க குடல் குறவலைக்கு வந்துட்டு குண்டியை நோக்கி டிராவல் பண்ணுது. இதெல்லாம் மீறி எவையவே மண்டையெல்லாம் நக்கி எதையோ மோந்து பார்த்து அதை உள்ள இழுக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு. குடிச்சு பார் அந்த கஷ்டம் உனக்கு. குடிச்சு பாருன்னு சொல்ற நீ ஏன் அதை குடிக்கிற? நான் குடிப்பேன். குடிச்சுன்னா செத்து போயிடும் மூதேவி. குடிக்காத முதல்ல. குடல் குந்தானி எல்லாம் அழுகி போயிடும். நெஞ்சு எலும்பெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆமா எல்லாத்தையும் அரிச்சிரும். குடிக்க கூடாது. என்ன தத்துவம்டா. குடிச்சா குடல் வெந்து போகும். ஆமா குடல் வெந்தாத்தான் சாப்பிட நல்லா இருக்கும். அது ஆட்டு குடல். உன் குடல் வெந்து போகும் மூதேவி. குடிச்சா செத்துருன்றிய. குடிக்காத போற 100 வயசுக்கா வாழ்றாங்க. எப்படிதான் சாத்தான் போறான். எந்த தப்பும் பண்ணாம 100 வயசுக்கு வாழ்றதுக்கு 40 வயசுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான. என்ன புடுங்குற வேலையானு கேட்கிறேன். என்னம்மா அசால்ட்டா பேசுற? குடியாரன்னு நான் ஏன் குடிக்கிறேன்? ஏன் குடிக்கிற? நாட்டின் குடிமகன். ஒரு குடிமகன் குடிக்காம இருக்கலாமா? அரசாங்கமே எங்களை நம்பித்தான் நடத்துது. அரசாங்கம் எப்படி? வருமானமே எங்களால தான் கிடைக்குது. நாங்க கொடுக்கலைன்னா கவர்மெண்ட் எப்படி நடக்கும்ன்றேன். நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கத்தை பார்த்து. எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு இந்த அரசாங்கம்? ஏன் என்ன செய்யல? உங்களுக்கு தான் செய்யற. மாசமா இருக்க பொம்பளைக்கு 25,000 கொடுக்குறாங்களா? சரி கொடுக்குறாங்கல்ல. மாசமா இருக்க உங்களுக்கு 25,000 கொடுக்குறாங்கல்ல. மாசமாக்கணும் எங்களுக்கு எவனாவது 1 ரூபா கொடுக்குறாங்களா? விழுந்தடிச்சு வேலை பார்க்குறவங்க. அறப்போதனா உன்னை கூட்டிட்டு போறேன் நாளைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு. உனக்கு கவர்மெண்ட் பணம் உண்டு. 3000 ரூபாய் பணம், 1 கிலோ ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆலிக்ஸ் முத கொண்டு கொடுக்குறாங்க. எதுக்கு? ரத்தம் ஊறுறதுக்கு. ஏண்டி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு அப்புறம் ரத்தம் ஊர்னா ஊராட்டி என்ன எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கேன். நான் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன். என்ன கேட்குறீங்க? விவசாயிகளுக்காக கூட்டுறவு வங்கி ஏற்பாடு பண்ணி கடனை பூரா தள்ளுபடி பண்றாங்க. எங்க குடியாரன் கடனை எவன்டா தள்ளுபடி பண்றது? ஆளுக்கு கட்டிங்கா கடன் வாங்கி வச்சிருக்கேன். நான் என்னைக்கு அடைக்க போகும்போதெல்லாம் கேட்குறாங்க. அன்னைக்கு வாங்கின கட்டிங்க எங்கன்றியா? நான் எப்படி கொடுப்பேன்? அதனால் தான் நான் சுயமா ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். என்ன திட்டம்? குடியாரர்களுக்காக. விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி இல்லை, கூட்டுறவு வங்கி. குடியாரர்களுக்கு கூட்டுறவு வங்கி. விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி. எங்களுக்கு கூட்டுறவு வங்கி. காசே இல்லைனாலும் குடிக்கலாம். எப்படி குடிக்கலாம்? இனிமேல் யாரும் அன்பர்களே 12 மணிக்கு தான் திறப்பாங்க, 10 மணிக்கு அடைச்சிடுவாங்கன்னு பயப்படாதீங்க. 24 hours 24 மணி நேரம் திறந்திருக்க மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். மூளைக்கு ஒரு ஏடிஎம் சென்டர் மாதிரி ஒவ்வொரு பொட்டியை கொண்டாந்து இறக்கிட்டு ஒவ்வொரு குடியாரனுக்கு ஒவ்வொரு கார்டு. காசே இல்லைனாலும் குடிக்கலாம். கொண்டு கார்டை உள்ள தள்ளணும். தள்ளனோடனே ஸ்க்ரீனில் கேட்கும். என்ன கேட்கணும்? ஓட்டியா, மெக்டோலா, பிரிக்கேன்ஸா, நெப்போலியனா, ஓட்காவா, கிங்லிஷா, மார்போய்ஸா அப்படின்னு கேட்கும். சரக்கு பேர் அதை படித்து பார்த்துட்டு கரெக்டாக அந்த சரக்குக்கு நேரம் டச் பண்ணணும். டச் ஸ்க்ரீன் அது கரெக்ட். படித்தவன் படித்து பார்த்து சொல்லிடுறேன். படிக்காத நாக்க தொங்க போட்டு நிற்பானா? அது எப்படி? அவனுக்காக வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணியிருக்கேன். எப்படி? கார்டை உள்ளே விட்டுன்னு கேட்கும். அங்கேருந்து 145 ரூபா சரக்கா, 255 ரூபா சரக்கா, 315 ரூபா சரக்கா, இல்லை பீரா அப்படின்னு கேட்கும். இவன் சொல்லணும் 145 அப்படின்னு. அடுத்து அது கேட்கும் கட்டிங்கா, 2 அம்சா கோட்ரா கட்டிங்கு அப்படின்னு சொல்லணும்.
உடனே தொடர்ந்து ஊற்றும். என்னது? கப்பில் சரக்கு. அதை பிடிச்சிக்கிட்டு எடுத்து பக்கத்தில் வச்சு இன்னொரு பட்டன் இப்படி அமுக்கணும். யா அது எதுக்கு? அது கேட்கும். என்ன? பச்சை தண்ணியா பவண்டோவா சிவனப்பா அப்படின்னு மிக்சிங்கு. இவன் சொல்லணும் பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லணும். உடனே தொடர்ந்து ஊற்றும். எடுத்து கட 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 கடன்னு இழுத்துட்டு கீழே ஒரு பட்டன் அமுக்கணும். ஊறுவாயை புதக்குன்னு அப்படியே வலிச்சு ஒரு நக்கு அளவுக்கு நக்கிட்டு நம்மாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. நான் ஆட்சிக்கு வந்தால் உறுதியா இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். என்னத்த உறுதியை செஞ்சு ஏக்கோ எல்லாரையும் குடியார நான் மாத்திக்கிட்டு குடியாரன் நாட்டில் பேச நீ. நான் கேட்குற அந்த நாட்டில் குடிச்சவனுக்கு மரியாதையா படிச்சவனுக்கு மரியாதையா? படிச்சாளுக்கு தான் மரியாதை. இந்த உட்காந்துருக்கா பாரு அமைப்பாளர். ஆமா அமைப்பாளர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா? கேள வந்து நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்க? MS பிஎட்டா உன்கிட்ட கூத்தாடிக்கு தெரியுது. ஏங்க சும்மா இருங்கங்க. படிச்சிருக்கறனால தாங்க அவருக்கு மரியாதை. நீ என்ன படிச்சிருக்க? 8வது படிச்சிருக்கேன். ஐயோ அப்பா 8ஆப்பு. இதை தாண்டி தான் அவர் படிச்சிருக்காரு. எல்லாம் 8 தாண்டி தான் போகணும். நீ 8வது படிச்சீங்கிறது இப்போ எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு? நான் சொன்னனால தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா தெரியுமா? தெரியாது. நான் குடியாரன்னு பார்த்தாலே தெரியும். யோ உன்னை என்னையவே கட்டி பிடிச்சி தூக்கி போட்டு வாயில மிச்சு போடுவேன். தேங்க்யூ. உன்னை மாதிரி படிச்சாளுங்க ரோட்டில் வந்தா அரைப்பாடி லாரிக்காரை கொண்டு வந்து அனுப்பேன். எப்படி? வீட்டில் சொல்லிட்டு வண்டியா போட்டு அப்படிமா. என்னை மாதிரி போதக்கராக்கியை பார்த்தா 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டி நிறுத்திக்கிடுவேன். ஏன்? இறங்கி வந்து தலைவா வணக்கம், என் வண்டி தானா கிடச்சிது, நேற்று தான் எஃப்சிக்கு போயிட்டு வந்திருக்கேன், வா தலைவா கூட்டு கொண்டு குட்டி பாலத்தில் உட்கார வச்சு கட்டிக்கு வாங்கி கொடுத்துருத்தான் வண்டி எடுப்பேன். இப்போ சொல்லு படித்தவனுக்கு மரியாதையா குடிச்சவனுக்கு? படிச்சாளுக்கு தாங்க மரியாதை. ஓ லூசு, என்ன வேணா செய்வேன். குடியாரங்கிட்ட எவனும் வர மாட்டான். கையை பிடிக்காதே. போயாங்க ஒன்னு அங்கே நக்குற இல்லைன்னா இங்கே மூஞ்ச நக்கிக்கிட்டு இருக்கேன். எங்கேயுமே காவல்துறை கிட்ட சொல்லி கொடுக்குறேன். போலீஸ்காரங்கிட்ட நான் சொல்லி கொடுப்பேன். ஏன் அவங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஏய் நீ என்னை கையை பிடிச்சிருக்கிறேன்னு நான் சொல்லி கொடுத்தா அவங்க 4 கும்மா குத்துனாதான் சரியா வரும். இப்பதான் வந்தாங்க ஐயா, துண்டு வாங்கிட்டு போனாங்க. போய் சொல்லு அவருக்கு. நான் இப்ப சொல்லுவேன்ல இந்த குடியாரன் கையை பிடிச்சி இழுக்கிறாருன்னு. இவர்கிட்ட என்ன ஐஜி ஆபீஸ்ல போய் சொல்லு. நான் கண்டிப்பா சொல்லுவேங்க. வாயா மோல டிஜி ஆபீஸ்ல போய் சொல்லு. யார்ட்ட வேணா சொல்லு, என்னை தொட மாட்டாங்க. ஏன் தொடவே மாட்டாங்க? பெரியாளா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னை டச் பண்ண மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. குடியார நாயை அடிச்சோம்னா செத்துக்கிட்டு போயிடுறேன், குலகேசி ஆகி போயிடுறேன். இந்த நாயை போய் நம்மையே அடிச்சுக்கிட்டு அப்படி நம்மளை டச் பண்ண மாட்டாங்க. போத தெரிஞ்சவன தூக்கி போட்டு அடிப்பால. அதுக்காகத்தானே தெளிய விடாம ஊத்திக்கிட்டே இருப்பான். தெளிஞ்சா அடிப்பாங்கன்னு தெரியும்ல. எந்த நேரம் மப்பிளையா இருந்தோம்னா அவங்களே வண்டி எடுத்து கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுருக்கான்னு. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? தண்ணி போடுறதுக்கு முன்னாடி இந்த பணியனை போட்டியா இல்லை தண்ணி போட்டதுக்கு அப்புறம் இந்த பணியனை போட்டியா? எப்போ போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இல்ல முன்ன போடுறத பின்ன போட்டு பின்ன போடுறத முன்ன போட்டு வச்சிருக்கியா? அதான் கேட்டேன். அப்படியா இருக்கு? சரியாச்சா இருக்கு. யோ பாரியா இங்க ஆரியா. அரசியல் இதெல்லாம் சகசமாப்பா. எத்தனை ஊர்ல பேண்ட்டையே தலைகளா திருப்பி போட்டு போயிருக்கேன். இது பனியன் தானே. ஆட அறப்போதனா ஏ குடியாரனா ஏன் இப்படி திரியிற? குடியாரனா அடிக்க கூடாது. ஏன் அடிக்க கூடாது? திட்டக்கூடாது. ஏன்? குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணு. எப்படி குடியாரன் குழந்தையும் ஒண்ணு? குழந்தையும் தெய்வம் தான் ஒண்ணு. அது அந்த காலத்து பழமொழி, இது இந்த காலத்து பழமொழி. குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணு. எப்படி குழந்தைய முட்டை குண்டியா தெரியுதோ அது மாதிரி நாங்கள் குடிச்சுவிட்டு குண்டி வெட்டி இல்லாமல் தெரியுவோம். குழந்தைங்க அடம்பிடிச்சு அழுதுச்சுனாக்கா சேட்டை பண்ணுச்சுன்னா நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. மடியில் தூக்கி வச்சு கிண்ணத்தில் சோறு வச்சு ஓவர் போதையாக இருந்தாலும் ஊட்டி விடணும். வாயில் வெறும் வயிறோடு படுக்காதையே குடல் வந்து இது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டணும். அங்கே வேண்டாம் வேண்டாம்னு அப்படி திம்பா. பவுடர் போட்டு விடுமா? குளிப்பாட்டி எங்களுக்கு பவுடர் போடணும். எப்படி போடணும்? எப்படி குழந்தைகளுக்கு எப்படி பவுடர் போடுவியாத்தா? நல்ல முகத்துக்கு கழுத்துக்கு அப்புறம் இந்த கிச்சுக்கு இங்கெல்லாம் அடிச்சு விடணும். அடிச்சு விட்டு மை போட்டு ரவுண்டா வச்சு இங்கெல்லாம் வச்சு திஷ்டி போடும். வச்சுட்டு முத்தம் கொடுக்கணும். சீனி கட்டி அப்படின்னு சொல்லணும். நல்லா சுடுதண்ணியை பிடிச்சி ஊற்றி புரியும். போயாங்கிட்டு சுடுதண்ணியை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி பரவாயில்ல, நீ எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் நானே முந்திக்கிட்டேன். நமக்கு பிரச்சனை வேண்டாம். ஆமா நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன். இந்த போஸ் உன்னாலதாயே அவன் கெட்டதே. மாம்பழம் விற்கிறேன்னு சொல்லப்படாதான், மாம்பழம் விற்கிறேன். நீ கேமராவை காமிச்சு காமிச்சு அவன் எந்த நேரம் போஸ்லையே தூங்கும் போது கூட இப்படி கால் வச்சு இப்படி போஸ் கொடுத்துக்குறான். ஐயா நானே பார்த்து எதுக்கு இப்படி படுத்துருக்காங்க? எப்படி ஏங்க எப்படி வண்டிக்குள்ள பாக்குறேன்.
இந்த சீட்ல ஒரு கால் இந்த சீட்ல இப்படி வச்சு இப்படி படுத்திருக்காங்க. அதான் உண்மைதான். அப்ப இந்த மாம்பழம் விற்கிற ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. எங்கே கமாண்ட் பண்ணி எல்லாரும் வாங்க பலம், இந்த வழக்கு வளர்ந்த பலம். கைக்கு அடங்கமோ, மாம்பழம் விக்கிறேங்க. இவ்வளவு அகலமா வைப்பாக மாம்பழம். இல்லங்க அப்படி விஷயத்தை தெளிவா மாம்பழம் விற்கிறோம்னு ஏம்பழத்தை காலி பண்ண தெரிஞ்சு இருக்கா? ஏங்க காமெடி? ரைட் ஓகே விடு, பிரச்சனை விடு. ஆமா என்ன பழம்? மல்கோவா. நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். என்னையா சொல்ற? மாம்பழத்துல பலசாதி இருக்கு. மல்கோவா, புதாத்தாத், காசாலட்டு, பங்கனம்பள்ளி, நீலா, செந்தூரா, கல்லாமணி, பாலாமணி, இப்படி பல மாம்பழங்கள் இருந்தாலும் அது அங்கே கிடக்கட்டும். மல்கோவா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தெரியுது. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். ஒரு உலையும் வாங்கிக்கிறேன். 5000 ரூபா கொடுக்கலாம். போங்க அங்கிட்டு. மாம்பழத்துல மயிரை போடாம தூக்கி அந்த பக்கம் போடுங்க. என்ன சொல்ற? அப்புறம் மல்கோவா மாம்பழம் மயிர் சரி, இவங்கிட்ட 2000 பண்ண 1000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. ஏங்க தெரியாது. நீங்க வாங்கிக்குவீங்களா? ஏன் திங்க தெரியாது? பழத்தை வாங்குறோம், கத்தி எடுக்கிறோம், 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிட்டு போறோம். நான் சொன்னா கத்தி வச்சு அறுப்பாங்கன்னு. அப்புறம் பழத்தை என்ன முழுங்க ஆக முடியும்? இந்த பழத்துல கத்தி வைக்க மனசு வருமாடா? இந்த கலரே என்னை சுண்டி இழுக்குதடா. மாம்பழத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். கத்தி என்னன்னா கையே வைக்கிறது இல்லை, மாம்பழம் கசங்கி போயிருமோன்னு. முண்டப்பயில நம்மளைத்தான் வம்பா பேசுறாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும் சொல்லிட்டு? எப்படி சாப்பிடுறீங்க? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க. சும்மா தானே இருக்கேன். எவ்வளவு நாளா? அப்புறம் லைட்டா ஒரு நசுக்கணும், காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். என்னடா உப்பு காகிதம் தேய்க்கிற மாதிரி சத்தம் வருது? யாரது? நீ தானா? என்னாச்சு? அதை தொலைச்சுட்டியா? அப்படியே கசக்கி விட்டு நுனியில் ஒரு கடி கடிச்சு அப்படி அமுக்கிட்டே உருகணும். என்னடா சவுண்டு? நீ தானா? எங்க மறுபடி கொடு. ஏய் லூசு, உறிஞ்சுறதுக்கு மீசி குடுறான்னா நீ நல்லா வந்துடும் எனக்கு வாயில. அப்படி உறிஞ்சணும் மாம்பழத்தை, தெரியுதா? எனக்கு தெரியாதுங்க. மாம்பழம் வைக்க வந்த உம்மா போதையில என்ன வச்சுக்கிட்டு இருக்க? அப்பா கோவமா வராதா? உங்க அப்பாவா? உங்க அம்மா நான் மட்டும் பேசுவேனா? எனக்கு மாமியா இல்லையா அது? ஏய் தேவையில்லாம அனாவசியமா பேசாத. எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடும். அப்பா உங்க கோவத்தை காட்டுங்கப்பா. காட்டு. மீசை முறுக்குறியாப்பா? அந்த டியூப் லைட்ல கட்டி வைடா. அவ வளர்ந்து தொங்குது. பூனைக்கு மீசை முளைச்ச மாதிரி ஒரு மீசை, அதை முறுக்கிக்கிறாரு வெக்கம் இல்லாம. மாம்பழம் வைக்க வந்தா அம்மா அவங்க அந்த தாளம் கொடுத்தாங்க, அதுக்கு தக்க மாதிரி கொடுக்கும். பண்ற? அடிக்கடி உன்னைய பிடிக்க முடியுமாயா? அதுக்காக இப்படி பிடிச்சிட்டு அந்த ஐயா மகளே,
அவர் சொல்ற மாதிரி ஸ்டெப்பு போடு. தண்ணி போட்டுனாலும் எவ்வளவு கரெக்டா இருக்காரு. எங்க கரெக்டா இருக்காரு? தவி தவி அழகேசம் பொட்டியில உட்கார போற கலுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன். அப்பனாச்சும் அந்த நல்ல காரியம் நடக்கட்டும். டேய் ராணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு. அப்ப ஓம்பாடு அதானா? ஐயா ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுனா போகும்போது தேடி பிடிச்சி தெரிய போற. குடியாரனும் குழந்தையும் என் மேலவே விழுகிறாரு இருந்தாலும் எரும மாடு மாதிரி. இப்படி சொல்லக்கூடாது. கணவனே கண்கண்ட. ஏய் யாருக்கு யாரியா கணவன்? இந்த நாடு சொல்லும் சொல்ல வர்றேன். சுஷ்மி கோச்சிக்கிறாங்க போதை இறங்கிருச்சு. மறுபடியும் இங்கிலீஷ் வாங்கிட்டு வர சொல்லவா? சரக்கு வேணுமே. தப்பா நினச்சிக்காதீங்க. ஆத்தாக்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். என்ன ரகசியம்? நான் உண்மையாக குடியாரெல்லாம் இல்லை. இந்த வேட்டி எதுக்கு முதல்ல அந்த தோளில் போட்டுக்கிட்டு தெரியல? குடித்த மாதிரி நடித்தேன். நான் ஏன் குடியார மாதிரி நடித்தேன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம நகரக்குடி மேடையில் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். ராணி வேறு யாரும் இல்லை, எனக்கு அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரகசியமாக யாருக்குமே தெரியாது, நாடகக்காரங்களுக்கே தெரியாது. கல்யாணம் மட்டும்தான் முடிஞ்சு. ஐயா மகளே ஒரு வார்த்தை சொல்லலை. எனக்கே தெரியல, இருங்க குழம்பிட்டு இருக்கேன். ஆனால் வேறு எதுவுமே நடக்கல. ஏன் முடியலையா? உன்னை கேட்டாங்களா? இந்த லொல்லு முடிஞ்சா நடந்திருக்கும்ல. சோசியக்காரே ஒரு வருஷத்துக்கு நீ அவளை தொடக்கூடாது, தொட்டா செத்து போயிடுவேன்ட்டான். அவர் எங்க மச்சாங்க. சாதாக்காரன் சொன்னா சரியா தான் இருக்கும். மயிரை கொடுங்க. அப்புறமா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சாதையக்காரன் இவளை லவ் பண்ணியிருக்கான். ஓ கேமராக்காரர் மாதிரி என்னை சேர விடக்கூடாதுன்னு ஜோசியத்தில் தப்பாக ஒரு கருத்தை சொல்லி, இது தெரியாமல் நானும் கல்யாணம் தான் இல்லையே, முடிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஓவர் போதை, நிலவுள்ளாத போதை, தண்ணியை போட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். சண்டாளி அம்மனை குண்டியா நிற்கும். அப்புறம் என்ன சௌரியம் தானே? எனக்கு பார்த்தோன்னே என்னடா சுண்ணாம்பு சவராட்ட வெள்ளை வெள்ளைன்னு நிற்கிறாங்க. கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் தான் இல்லையே, ஏன் அம்மனை குண்டியா நிற்கிறான்னு பார்த்தேன். கேட்டாவார் ஒரு கேள்வி. வாடா குடியார நாயே, இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க, ஓ முன்னாடி அம்மனம்மா நிற்கிறேன். சரி, நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்தேன்னா இதே அம்மனத்தோட தெருவில் போய் நிற்பேன். இன்னார் முண்டாட்டி அம்மனம்மா நிற்கிறான்னு உனக்கு தாண்டா கேவலம்னா அப்படியே மடியிலேருந்து வச்சிருந்த பாட்டில் தூக்கி போட்டு நொறுக்குனேன். சரக்கு போச்சு, காலி பாட்டில் தான். நன்றிண்ணே நன்றிண்ணே. அன்னையோட குடியை விட்டு வந்தேன். அத்தா உங்கள் புருஷன்மார்களும் குடியாரங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ பெரிய குடியாரனா இருந்தாலும் குடியை நிப்பாட்டிடுவேன். மேலே குடிக்க மாட்டேன். மொட்டை குடியோட நிற்கிறதா? பேச்ச விடுமா, ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா அதோட விடுமா. இப்போ மக்கள் மத்தியில் நம்ம உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த வேட்டி எனக்கு கட்டி விடணும். இது இந்த நாத்தனாருது. ஏய் இன்னைக்கு தாண்டி துவைச்சிட்டு வந்தேன். வந்து ஒரு லேசா இலிசத்தோட வருமே. இது எங்கள் குல சம்பிரதாயம். நீ கட்டி விட்டா தான் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன். ஏங்க எனக்கு தான் கட்ட தெரியாது. நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பயப்படாத. அவ்வளோதான். முதல்ல விரி. எதை? வேட்டி விரி, நல்லா அகட்டிக்க. கீழே விரிச்சு போடுமா? கீழே விரிச்சு போடுமா? நல்லா அகட்டி விரிச்சு போடு. இப்படி விரிச்சு ஓட்ட தெரியுற மாதிரி காட்டு. ரொம்ப தடுமாறுறனா இல்லையா? இரியா முதல்ல. உன் கண்ணுக்கு ஓட்ட தெரியுற மாதிரி நான் காட்டணுமா இல்லையா? அதுதான் சொல்லணும். நல்லா விரிக்கணும். அப்போ பானை வேட்டி அப்படி விரிச்சுனா முளகையை கொடுத்து அப்படி விரிக்கணும். விரிச்சிட்டியா? இங்கே கூட இங்கே கூட
இது என்னையா அரிசி ஒரு குடிச்சா சாக்கு சட்டி மாதிரி. வா உள்ள விடுறேன். ஆ, அந்த பக்கம் வருதான்னு பாரு. அந்த பக்கம் வருமா? விடிய விடிய காமெடி தான். வேலையை பாரியா வந்துருச்சா? வரலங்க. இவங்க பண்ணால வைக்கடை கழிச்சு போறாங்க பையன்கிட்ட. வந்துருச்சா பாரு வந்துருச்சா? இப்போ இது எப்படி இதே விடுறேன். கொஞ்சம் குனிரு. விழுந்துச்சு. கொஞ்சம் குனிறியா? என்ன காலை உள்ள ஓரமா இல்லையா? அப்படி மேலே தூக்கு. அப்படிதான். அப்படி லெஃப்ட்டுக்கா உள்ளவா? இவங்க வளத்துக்கே உனக்கு குடியான மக்கள். உள்ளவா? அப்படியே மடிச்சு உள்ள சொருகு. நல்லா 8 இன்ச்சு உள்ள போகணும் கை. நல்லா அப்படி உள்ளதில்ல. இப்படி விடணும்னு சொல்றேன்ல. என்ன உள்ள வேட்டி கட்ட தெரியல. ஏங்க பாவடி அவரு எதுக்கு எதுக்கியா? நான் கட்டி விடணும்ல. நீங்க ஒண்ணும் கட்ட வேணாம். இது எங்க குல சம்பிரதாயம். ஏங்க யாரியா இத கலட்டவே 2 மணி நேரம் ஆகும். ஹலோ இது என்ன கலட்டி? அது என் மக. நாங்க அப்பா நாங்க 2 பேரும் நானும் என் பொண்டாட்டி எதுவும் பண்ணணுமா உங்களுக்கு? வா பாரம்பரியப்படி நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். வேடிக்கை பார்த்தா போதும். உங்களை நம்பி எதையும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஐ லவ் யூ ராணி. உன்னை நான் எப்படி மனசில் நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லட்டா? சொல்லுங்க. இப்போ பாரு வேடிக்கை.